ஹலோ கைஸ், போன வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட வாழ்க்கை கதையை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ செட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட்டா குரூப்ஸ் அவங்க வந்து அந்த டாட்டா குரூப்ஸுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் யாரோட பங்களிப்பு வந்து எப்படிலாம் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட மூத்த பையனாக இருந்த டோராப்ஜி டாட்டாவோட வாழ்க்கை கதையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் அவரோட பட்ட கஷ்டங்கள், இன்னல்கள், அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவரை கொடுத்த சாக்ரிஃபைசஸ்லாம் என்னென்ன, தியாகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ டோராப்ஜி டாட்டாங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து 1859 வருஷம் 1859 வந்து ஆகஸ்ட் 27 அப்போ பிறக்கிறாரு. இவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜம்ஷெட்ஜி நுசர்வான்ஜிக்கும் ஹீராபாய்ங்கிறவங்களுக்கும் வந்து பிறக்கிறாரு. இவர் தான் வந்து மூத்த பையனாக வந்து பிறக்கிறாரு. இவரோட வாழ்க்கை இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறவரோட ஒரு பையங்கிறதுனால இவரோட வாழ்க்கை முறை வந்து அதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஏதுவானதாக தான் அவங்க வந்து அவரை வந்து வளர்க்குறாங்க. ஸோ இவர் வளரும் போதே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த இனோவேஷனாக இருக்கட்டும், அப்புறமேட்டு இந்த சமூக வேலைகள்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் சின்ன வயசுலேயே வந்து அவர் ரொம்ப ஈடுபாடோட வளர்றாரு. அவங்க அப்பாவும் வந்து இதெல்லாம் ரொம்ப, அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஆலைகள்லாம் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். ஸோ இவரோட கூட வளர்றதுனால இவருக்கும் வந்து அவர் அப்பாவோட ஆர்வங்கள்லாம் இவருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த இது வந்து இவருக்குமே ரொம்ப ஆர்வத்தை வந்து தூண்டுது. 1875 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது இவர் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இங்கிலாண்டில் வந்து அவர் அப்பாவோட இது மாதிரி தான் இவர் வந்து 16 வயசு இருக்கும்போது இவர் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாண்டில் வந்து கென்ட்னு ஒரு இடம், அங்கே வந்து அவர் போய் வந்து அவரோட ஸ்கூலிங்காக இருக்கட்டும், அவர் வந்து காலேஜையும் அங்கேயே தான் அவர் படிக்கிறார். காலேஜ் எந்த காலேஜில் அவர் படிக்கிறாருன்னாக்க கான்வில் அண்ட் கயஸ் காலேஜில் வந்து அவர் படிக்கிறார். இது வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடது. அந்த இதில் வந்து இவர் படிக்கிறார். இவர் அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு விளையாட்டுலேயுமே, இந்த விளையாட்டு இதுலேயுமே இவருக்கு வந்து ஆர்வங்கள் வந்து அதிகமாகுது. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு படிப்பை தவிர்த்து விளையாட்டுலையுமே ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஃபுட்பால்னு நம்ம சொல்கிற இந்த சாக்கர்னு அமெரிக்காலலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபுட்பால் கால்பந்து விளையாட்டுலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப இதாக இருக்கார், டேலண்டடாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் டென்னிஸில் வந்து இவரோட காலேஜை வந்து காட்டி அவர் விளையாட போயிருக்காரு. இவரோட காலேஜ்க்காக இவர் வந்து ஒரு இடத்துல வந்து விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோவிங்கில் வந்து இவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஸ்பிரிண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அப்புறமேட்டு இந்த குதிரை வந்து இது பண்ணுவாங்களோ, ஓட்டுவாங்கல்ல, இந்த ஹார்ஸ் ரைடிங் மாதிரி, அதில் வந்து இவர் ஒரு டேலண்டடான ஆளாக வந்து இருக்கார். இது மாதிரி இவருக்கு ஸ்போர்ட்ஸில் நல்ல ஆர்வம் இருந்ததுனால இவருக்கு என்ன ஆகுதுன்னாக்க இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த விளையாட்டு துறையில் வந்து அவருக்கு ஆர்வமாக அதிகமாக வருது. அவர் வந்து அதை ரொம்ப விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற காம்படிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, போட்டி போடுற தன்மை, அதை வந்து இவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகுது. அந்த இது இவரை வந்து ரொம்ப, அந்த போட்டி போடுற தன்மையை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்க வைக்குது. ஸோ இவர் அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை நடைமுறையிலேருந்து இவர் வந்து வராரு. ஸோ 1979 1879 வந்து பார்த்தீங்கன்னாக்க டோராப்ஜி வந்து பாம்பேக்கு வராரு. பாம்பேல வந்து செயின்ட் சேவியர்ஸ்ன்னு ஒரு காலேஜில் வந்து அவர் சேர்றாரு. என்னன்னாக்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இவர் வந்து படிக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க இவரோட அப்பா தான் வந்து ஜம்ஷெட்ஜி டாட்டா. இவர் தான் வந்து ஒரு அந்த கம்பெனிஸ்லாம், நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி சில கம்பெனிஸ்லாம் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு பார்த்தீங்களா, அதில் வந்து இவர் டைரக்டாலாம் போய் உட்காரல. மற்றதெல்லாம் அவங்க அப்பா வந்து இதாக இருக்காங்க, அவங்க அப்பா தான் ஓனருங்கிறதுனால பையனை வந்து டைரெக்டாக கம்பெனிக்குள்ளார வர வச்சு, வாங்க நீங்கள் வந்து இந்த எடுத்து நடத்துங்க, நான் எப்படி எடுத்து நடத்துகிறேங்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல. ஆனால் இவர் வாழ்க்கை முறை வந்து அது மாதிரி இல்லை. இவர் அப்பா வந்து இதுக்கெல்லாம் மாறா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிஸ்னஸ்குள்ளே சேர்க்காம இவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. வெளிநாட்டில் அனுப்பிச்சி விட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து
அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்க, அங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு இவரே வந்து ஜேர்னலிசம் ஒரு இடத்துக்கு போய் இது பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இவர் அனுப்பிச்சுடுறாரு. அதுக்கடுத்து நாட்கள் கழித்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாண்டிச்சேரியில வந்து இவரோட டெக்ஸ்டைல், முன்னாடி வீடியோவில் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா வந்து முன்னாடியே ஒரு டெக்ஸ்டைல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாரு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் வச்சிருப்பாரு. அதில் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு பிஸ்னஸை வந்து இவர் கையில் வந்து ஒப்படைக்கிறாரு, அதை பார்த்துக்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அவர் அதில் சிறப்பு மிக்க அவர் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, நாட்கள் போக போக இவர் வந்து எம்ப்ரஸ் மில்லுன்னு ஒரு நாக்பூர்ல வந்து எம்ப்ரஸ் மில்லுன்னு ஒரு இதை வந்து அவங்க அப்பா வந்து கட்டியிருந்தாரு. அதை பார்வைக்காக அவர் வந்து பார்த்துக்க சொல்றாரு. இங்க இருந்தே அதை வந்து மேற்பார்வையிடுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுறாரு. இந்த மாதிரி உங்க அப்பா வந்து டைரக்டா ஒரு கம்பெனிக்குள்ளார எடுத்துட்டு வராம, அந்த டைரக்டா ஒரு கம்பெனில வந்து ஒரு பாஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம, கீழே அடிமட்ட இதுல இருந்து இவர் வந்து வந்ததுனால ஒரு கம்பெனி எப்படி உருவாகுது, அந்த கம்பெனி எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அது எப்படி செயல்படுதுங்கிறது இவருக்கு நல்லாவே புரிய வருது. இவர் இது மாதிரி நல்லா இவர் புரிய வராதனால இவர் லீடர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து இப்போ வரைக்கும் லீடர் ஆகல, பட் இவர் லீடர் ஆகிறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் வந்து இவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நல்ல விதத்துல இவர் வந்து அந்த கம்பெனியை வந்து ஆள்றதுக்கு வந்து இவருக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது இதனால. ஸோ இவர் வந்து வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கீழ்மட்ட இடத்துலேருந்து தான் இவர் வந்து படிப்படியாக வந்து இவர் வந்திருக்கிறாரு. ஸோ இவரோட 38 வயசுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவரோட 38வது வயசுல தான் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஹெச்ஜே பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் எஜுகேஷன் வந்து மைசூர்னு ஒரு இடத்துல வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் எஜுகேஷனாக வந்து அவர் இருந்திருந்தார். இவரோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா மெஹர்பாய் பாபா அப்படிங்கிறது இவரோட பொண்ணு. அவரை தான் வந்து நம்ம டோராப்ஜி டாட்டா வந்து கல்யாணம் வந்து பண்றாரு. இவங்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன், அவங்க வந்து வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, இவர் எல்லாத்தையுமே வந்து அவரோட ஒய்ஃபோட வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. சொசைட்டிக்கு வந்து எப்படி நம்ம இது அவரோட ஆதிக்கத்தை எப்படி செலுத்தலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அவர் வந்து கொடுக்குற டொனேஷன்லேருந்து அவர் வந்து நாட்டோட முன்னேற்றத்தில் வந்து இவர் பங்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் வந்து அவர் ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணுவார். அது போக அவர் வந்து பெண் கல்விக்காகவும் அவங்களோட ஹெல்த்துக்காகவும் இவர் வந்து அவங்க ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணுவார். அதெல்லாம் எப்படி இதை வந்து இவங்க எப்படி ஆக்கப்பூர்வமாக ஆக்கிக்கலாம், இவங்க எப்படி அதில் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் அவரோட ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணி தான் இவர் வந்து அந்த முடிவே எடுப்பார். ஸோ 1904 பார்த்தீங்கன்னா இவரோட தந்தையா இருக்கிற, அதாவது ஜம்ஷெட்ஜி டாட்டா வந்து இறந்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து இவர் தான் வந்து அந்த அந்த மொத்த டாடா குரூப்பே வந்து லீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வராரு. அந்த இவர் வந்து லீட் பண்ண போறது என்னென்ன கம்பெனி அப்படின்னு நீங்க பார்த்துருந்தீங்க, இருக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன். கம்பெனிஸ்லாம் என்னென்னா 3 டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து வச்சிருந்தாங்க, அதாவது துணி ஆலை வந்து வச்சிருந்தாங்க. அது போக இவங்க வந்து தாஜ் பேலஸ், தாஜ்மஹால் ஹோட்டல் அப்படிங்கிற ஒன்று வந்து பாம்பேல ஒன்று வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2 செட் ஆஃப் திங்ஸை வந்து இவர் வந்து அவர் அப்பாட்டேந்து இவர் வந்து இது பண்றாரு. ஸோ அதாவது அந்த டெக்ஸ்டைல்ல அந்த துணி ஆலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 துணி ஆலையும் இந்த ஹோட்டல் இது வந்து ஒன்றும், அதாவது மொத்தம் இந்த 4 இது வந்து அவங்க அப்பாட்டேந்து இவர் வந்து எடுத்துட்டு வர்றாரு. அது போக அவங்க அப்பாவுக்கு சில கனவுகள்லாம் இருந்துச்சு, அந்த கனவு பிளஸ் அதை தாண்டி வந்து இவர் வந்து எடுத்துட்டு வர்றாரு. என்னன்னா வந்து இவர் வந்து என்னென்னலாம் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப அதிகமா உருவாக்கியிருக்காரு. என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, டாடா ஸ்டீலுங்கிறது வந்து இவர் தான் உருவாக்கியிருக்காரு. டாடா ஸ்டீல் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இது வந்து பிரிட்டிஷ் வந்து ஆண்டுகிட்டு இருந்த காலம். அந்த பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலை, பிரிட்டிஷ் காலகட்டத்துல ஆண்ட அந்த வருடங்கள்லயே பாத்தீங்கன்னா இருந்ததுலேயே பெரிய ஆலை வந்து இவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அதான் இந்த டாடா ஸ்டீல். இந்த டாடா ஸ்டீல் தான் வந்து இருந்ததுலேயே பெரிய ஆலை, அதை வந்து உருவாக்கியிருக்காரு. அது போக ஒரு 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து பாம்பேக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு சில இடத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலு, எண்ணெய், அப்புறமேட்டு சோப்பு இருக்கும்ல, இந்த இதை உருவாக்குற ஒரு கம்பெனியை வந்து அவர் உருவாக்குனாரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குல்ல, அதோட ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிட்டரா வந்து இவங்க தான் இருந்தாங்க, அவங்களோட போட்டியாளர்களான்னு நீங்க சொல்லலாம்.
போட்டியாளர்களாக வந்து இவங்க வந்து உருவாகினாங்க. அது போக இவர் வந்து 2 சிமெண்ட் கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. அப்புறமேட்டு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. இது வந்து இந்தியாலேயே புதுசு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருந்தது கிடையாது. இவர் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உருவாக்குறாரு. அது போக வந்து இந்த ஏவியேஷன் யூனிட்ஸ்லாம் வந்து இவர் உருவாக்குறாரு. இதெல்லாம் வந்து கம்பெனிஸ். இவரோட பங்காற்றல்லாம் என்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இவரோட அப்பா வந்து இது கிரியேட் பண்ணியிருந்தாருல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுங்கிறது, அதை வந்து இவர் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இந்த டாடா ஸ்டீலை பார்த்தீங்கன்னாக்கா தனித்து செயல்படுற ஒரு கம்பெனியா, ஓகே, எந்த கம்பெனியோடமே அதாவது அதோட காசுக்கு அதோட வருமானத்துக்கு வந்து எந்த கம்பெனியுமே நாடாம இது தனித்து செயல்படுற அளவுக்கு வந்து அதை உருவாக்குனாரு. அதாவது டெவலப் பண்ணாரு, அந்த மாதிரி ஆக்குனாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஹைட்ரோ பவர் வந்து நான் சொன்னேன்ல, இந்த எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி கிளீன் எனர்ஜி வந்து உருவாக்கி கொடுக்கறது, அந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா கிளீன் எனர்ஜி வந்து உருவாக்கி பாம்பேல இருந்து சில இடத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்ததை பாம்பேல அதிகமான இடத்துக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து உருவாக்குறாரு. அது எந்த அளவுக்கு அதிகம்னாக்கா, அதுதான் வந்து உங்களுக்கு பாம்பே வந்து நல்லா டெவலப் பண்ண, அதாவது மும்பையை வந்து நல்லா டெவலப் பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கு இந்த அளவுக்கு அது உருவாகிறதுக்கு. இந்த 1920லாம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு இந்த விளையாட்டு துறையில வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அவர் வந்து பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை தாண்டி அவர் வந்து நாட்டுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. என்னன்னாக்க இவர் தான் ஸ்டார்டிங் வந்து இவர் பாத்தீங்கன்னாக்க இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சில்ல வந்து இவர் பிரசிடென்டா இருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா இவர் 1920ல வந்து ஆண்ட்வேர் ஒலிம்பிக்ஸ்னு ஒரு இது வந்து நடக்குது. ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்குது, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இது மாதிரிலாம், நம்ம லண்டன் ஒலிம்பிக்ஸ் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அது மாதிரி 1920ல வந்து ஆண்ட்வேர் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து இவரோட கம்பெனி இதுல இருந்து இவரோட காசை வந்து இவர் வந்து கொடுத்து இந்தியாவை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவர் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. அது போக 1924 1924லயுமே பாத்தீங்கன்னாக்கா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு. அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இவர் அவரோட தனிப்பட்ட காசை வந்து அவர் கொடுக்குறாரு. அவர் தனிப்பட்ட காசை வந்து கொடுத்து இந்தியாவுக்கு வந்து இந்தியன் டீம் வந்து அங்க போய் விளையாடுறதுக்கு அவர் முக்கியமான ஒரு காரணமா இருக்காரு. இவர் இது மாதிரி பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே இருக்கிற ஒரு டேலண்டடான பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி விளையாட்டுத்துறையில வந்து டேலண்டடான பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய ஆளாகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய உதவியா வந்து இருக்கு. அது போக இவர் பல இது வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை விளையாட்டு இதை பத்தி சொல்லிக் கொடுக்குற இடத்தெல்லாம் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இன்னொன்னாக்கா வெலிங்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ங்கிற ஒன்று உருவாக்குறாரு. அப்புறமேட்டு ஃபாரசி ஜிம்கானா அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அப்புறமேட்டு ஹை ஸ்கூல்ல அத்லெட்டிக் அசோசியேஷன் ஒன்று உருவாக்குறாரு. பாம்பே பிரசிடென்சி ஒலிம்பிக் கேம் அசோசியேஷன்ங்கிறத உருவாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அவர் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம நான் எப்படி முன்னாடி சொன்ன, இவர் வந்து இந்தியன் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இவர் பிரசிடென்டா இருந்தாரு அப்படின்னால, அதோட நிறுத்தாம அவரோட பங்காற்றல் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னாக்கா, அவர் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, உலகத்துல இருக்கிற ஒரு நாடுக்காக உலகத்துல இருக்கிற ஒரு நாட்டிலையும் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஆளுங்களை வந்து வச்சு அந்த நாட்டுக்காக வந்து அவங்கள பேச விடுவாங்க. அது மாதிரி இவர் வந்து ஒரு ஆளா இருக்காரு இந்தியாக்காக பேசுறதுக்கு. அந்த மாதிரி இவர் விளையாட்டு துறையிலுமே பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப இந்தியாக்காக வந்து ஆதிக்கத்தை வந்து அவர் செலுத்தியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் ஒரு ஓவரால் வியூ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவர் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சிறப்பான இதா போற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா அப்பா வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்த அப்பா, அவருமே ஒரு பணக்காரராக இருக்காரு. அவர் வந்து காசெல்லாம் கொடுத்து வெளிநாட்டில் போய் அவரை படிக்க சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு அவரோட அப்பாவோட கம்பெனியை அவர் உருவாக்குறாரு. அதில் உள்ள காசை வச்சு அவருக்குன்னு ஒரு 4-5 கம்பெனி உருவாக்குறதா இருக்கட்டும், விளையாட்டுக்காகவே ஒரு 4 இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், இவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் 38 வயசுல கல்யாணம் பண்ணதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீரா நேராக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இவருக்கு காசு இருக்கு, என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இதா இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் மாறா அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் இவர் வாழ்க்கையில நடக்கதான் செஞ்சிருக்கு. என்ன விஷயம்னாக்க 1924 அதாவது 1924ல பாத்தீங்கன்னாக்க வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு அந்த முன்னாடி உள்ள ஒரு பாதி மின்பாதி உள்ள காலகட்டம்.
அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட டாடா ஸ்டீல் இவர் தானே உருவாக்குனாரு. அவரோட அப்பாவோட கனவை வந்து இவர் உருவாக்குறாரு. அந்த இதுல பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட திவாலா வர நிலைமைக்கு வந்து போகுது. ரொம்ப அந்த அந்த டாடா ஸ்டீல்னாலேயே இவருக்கு ரொம்ப கஷ்டங்கள் வந்து ஆனா இந்த வேர்ல்டு வார் 1 டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட எந்த அளவுக்கு அந்த காசு வரவு செலவே எந்த அளவுக்கு ஆகுதுன்னு கணக்கு போட முடியாத அளவுக்கு அவருக்கு ஆகிட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. இதுல இவருக்கு செலவு வருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னா அங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன திருப்தி இல்லாம ஒரு மாதிரி அங்கேருந்து ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அப்புறமேட்டு டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறமேட்டு 1923 பாத்தீங்கன்னா, அதாவது 1923 பாத்தீங்கன்னாக்கா ஜப்பான்ல வந்து ஒரு எர்த்குவேக் வருது, ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து வருது. அதுவுமே இந்த கம்பெனி வந்து ரொம்ப பாதிக்குது. இருக்கிற எல்லா கண்ட்ரியும் நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்டீல் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திக்குது. ஒரு எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி, பயங்கரமா வந்து ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திக்குது. இதனால இந்த ஒரு 4 காரணத்தினால பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அவரோட வேலை செய்யற ஆளுங்கள் இருக்குங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அவங்களோட காசை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை வருது. நீங்க போன வீடியோலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டாடா குரூப் அப்படிங்கும் போது எப்படின்னா அவங்க வேலை ஆளுங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்தையும் நல்லா அவங்க கம்மியான நேரம் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஏத்த காசை, அதிகமான காசை வந்து கொடுக்கறது தான் வந்து டாடா குரூப்புங்கிறதே பேர் போனது. ஆனா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 சந்தர்ப்ப சூழ்நிலையால் என்ன ஆகுதுன்னாக்க, இவங்களாட்டி அவங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்கே அவங்களாட்டி காசு கொடுக்கவே முடியாத ஒரு நிலைமை வந்து உருவாகுது. இந்த டயத்துலலாம் பாத்தீங்கன்னா இவரோட அப்பா வந்து இவரை வழிநடத்தி எடுத்துட்டு போறதுக்கு வந்து அவர் இல்லை. அவர் வந்து 1904 வந்து இறந்துட்டாரு. ஸோ இவர் தனித்து தான் இவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அவரோட ஒய்ஃப்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி தான் வந்து அவர் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வந்து உருவாகுது. ஏன்டா நீங்க வேலையாளங்களுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த வேலையாளங்க வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. வேலை பார்க்கலன்னாக்க கம்பெனி ரன் ஆகுது. கம்பெனி ரன் ஆகுனாக்க இவர் ஆல்ரெடி நஷ்டத்துல இருக்கிற கம்பெனி இன்னும் நஷ்டம் ஆகும். எதுவுமே பண்ணாமையே அப்படியே இருக்கிறதுனால எப்படி சொல்றது, அவருக்கு வர வேண்டிய வருமானமே வராம இருக்கும். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல கூட ஒரு எல்லாமே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாம அவர் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். என் சம்பளம், என் வாழ்நாள் ஃபுல்லா இனிமேல் என்ன சம்பளம்லாம் வரமோ, எனக்கு என்ன சம்பளம் வரமோ அந்த சம்பளத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வந்து வேலை பாருங்க அப்படிங்கிறது சொல்றதா இருக்கட்டும். அது போக இன்னும் சில முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. இதெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருமே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. என்னன்னா, அவரோட பொண்டாட்டியோட நகைகளை வந்து அவர் வைக்கிறாரு. அது போக அவரோட சொத்துக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவரோட அப்பா அவரோட தாத்தாங்கிற மாதிரி அவரோட ஃபேமிலி அந்த சொத்துக்கள்லாம், அதுல சில சொத்துக்கள்லாம் வித்து இவங்களுக்கு வந்து காசை வந்து கொடுக்குறாரு. அந்த சொத்து மதிப்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி இருக்கும் அந்த காலகட்டத்துல. 1920 காலகட்டத்துல வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா இவரோட சொத்து வந்து 1 கோடி ரூபா அளவுக்கு உள்ள சொத்தெல்லாம் வித்து இவரோட ஆளுங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாரு. இவர் இந்த அளவுக்கு இருக்காரு பாத்தீங்களா. அவரோட ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி காசு கொடுக்கணுங்கிறதுக்காக அவரோட பொண்டாட்டி நகை வைக்கிறதா இருக்கட்டும், அவரோட சொத்தை வந்து வித்து அவர் காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவருக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல தலைவரா இருந்த ஜவஹர்லால் நேரு, அப்புறமேட்டு முகமது அலி ஜின்னா, இவரெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா வந்து இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அவரோட அப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு அப்பாக்கும். இவருக்குமே பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அது போக முகமது அலி ஜின்னாவும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இவரெல்லாம் பார்த்தா டோராப்ஜி டாடா வந்து நல்ல ஒரு கம்பெனியை வந்து இப்போ உருவாக்குனதுக்கு இவர் ஒரு பெரிய பங்குதாரரா இருக்கிற வந்து வச்சிருக்கு. இந்த இதுல ரொம்ப இந்த வேர்ல்டு வார் 1லயே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி அப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவான கம்பெனி வந்து இந்த டாடா ஸ்டீல் வேர்ல்டு வார் 1 டைம்ல. ஏன்னா அப்பதானே ஆரம்பிச்சிச்சு. அப்பெல்லாம் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கம்பெனிங்கிற மாதிரி. ஆனா இப்போ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐகானிக்கான ஒரு கம்பெனி, ஒரு இந்தியாண்டாவே அது ஒரு டாடா குரூப்பா அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரெகக்னைசேஷன் எடுத்துட்டு வந்ததுக்கு காரணமானது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தா அவங்க வந்து அப்படி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்பா வந்து அதிகமான தான தர்மங்கள் வந்து பண்ணியிருப்பாரு, அதிகமா டொனேட் பண்ணியிருப்பாரு. அவர் பண்ண தான தர்மங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னண்டாக்க 1931, 32 அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஓகே,
1931 அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஒய்ஃப் மீராபாய் டாட்டா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லுக்மியா அப்படிங்கிற ஒரு நோயினால அவங்க வந்து தவறிடுறாங்க. அதுக்கு வந்து அது வந்து இவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்குது. இவர் வந்து அந்த கவலை அந்த இது தாண்டி அவர் அதுக்கு அடுத்து அதை தாண்டி வந்து நாட்டுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது அவரோட கவலைய நாட்டுக்கு பயனுள்ளதா ஆக்கணும்னு இதுலயுமே அவர் வந்து யோசிக்கிறார். எப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குறாரு, டாடா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாக்குறாரு 1932. டாடா ட்ரஸ்ட்ங்கிற ஒரு இதை உருவாக்கி அவரோட நலங்களை விற்கிறதா இருக்கட்டும், அவரோட சொத்துக்களை வந்து இவர் கொடுத்து இவரை வந்து இதை உருவாக்குறாரு. அவரோட நலங்களை வந்து வித்திருக்காரு, அவரோட நகைகளை வந்து வித்திருக்காரு, அதாவது அவர் குடும்பத்தோட நகைகள், அவரோட நிலங்கள், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு சாமான் வந்து அதாவது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாமான் வந்து வச்சிருந்தாரு. அதுதான் ஜூபிலி டைமண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு. வித்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், சயின்டிபிக்கல் ரிசர்ச்சுக்காக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஹெல்த்துக்கு, அப்புறமேட்டு டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு, அப்புறமேட்டு இந்த மெமோரியல் இது மாதிரி பல இதில் வந்து அவர் நாட்டு மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ட்டு அவர் வந்து தான தர்மம் வந்து இதெல்லாம் செய்கிறாரு. இது போக அவரோட மனைவி மேலே அவர் இருந்த அன்புனால அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேடி டாடா மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறாரு. இந்த ட்ரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்மியா அப்படின்னு ஒரு நோயினால தான் அவங்க மனைவி வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இந்த லுக்மியா நோய் வந்து வேற யாருக்கும் வந்துடக்கூடாது, வந்து அவங்க இறந்து போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது, அந்த நோயை வந்து நம்ம சரி பண்ணி அதை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுங்க அப்படின்னு மெயினாக அதுக்காகவே ஒரு இதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குறாரு. அது போக இவர் வந்து லேடி மெஹர்பாய் டி டாடா எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாக்குறாரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், அதாவது இது ஒரு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்காக உள்ளது. இதில் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னாக்கா சோஷியல் வெல்ஃபேரு, ஹைஜீனு, ஹெல்த்து இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக இதை வந்து அவர் உருவாக்குறாரு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவரோட நாட்டோட முன்னேற்றத்துக்கும் நாட்டு மக்களுக்காகவும் பல இதை வந்து ஆதிக்கம் வந்து இவர் செலுத்தியிருக்காரு. ஏப்ரல் 11 அப்போ இவர் 1932 ஏப்ரல் 11 அப்போ இவர் வந்து யூரோப்புக்கு வந்து ஒரு டிராவல் மாதிரி போறாரு. இது எதுக்காக போறாருனாக்கா அவர் மனைவி வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி தானே இறந்துருக்காங்க. ஸோ இவருக்கு இன்னமும் அந்த இவ்வளோ பண்ணியுமே இவருக்கு இன்னமும் அந்த கவலைகள் வந்து அந்த மனைவியை இழந்த கவலை வந்து அவருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இதனால இவர் என்ன பண்றாருனாக்கா யூரோப்புக்கு வந்து ஒரு ட்ரிப் வந்து போறாரு. யூரோப் எதுக்கு போறாருனாக்க மெஹர்பாயோட கல்லறை வந்து யூரோப்ல தான் இருக்கு. அதனால இவர் வந்து யூரோப் வந்து போறாரு. இவரோட இரங்கலை வந்து தெரிவிக்கிறதுக்காகவும் அவர் ரொம்ப கவலையா இருக்காரு. அவங்க மனைவியோட கல்லறையை பார்க்கறதுக்காகவும் இதுக்காக அவர் வந்து யூரோப் வந்து போறாரு. இவர் போன இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் 11 அப்போ அவர் வந்து போறாரு. ஜூன் 3வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவருமே வந்து தவறிடுறாரு. எப்படின்னா வெளிநாட்டில் படித்தார், வெளிநாட்டில் படித்து இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலுமே படிச்சுட்டு அவர் ஒரு அப்பாவோட கனவுகளை இது பண்ணதாக இருக்கட்டும், இந்தியாவில் கல்யாணம் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறமேட்டு இந்தியாவில் வந்து அவரே பல கம்பெனியை உருவாக்குனதாக இருக்கட்டும், அவரோட ஆதிக்கத்தை வந்து இந்தியாவில் தான் பெருசாக அவர் வந்து செலுத்தியிருக்காரு, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு அவர் மனைவி வந்து இறந்து போகிறாங்க. இறந்து போனதை வந்து அவங்க மனைவியோட கல்லறை பார்த்தீங்கன்னாக்க இங்கிலாண்டில் தான் இருக்குது. இவருமே பார்த்தீங்கன்னாக்க இங்கிலாண்டில் போய் இறக்குறாங்க. அவங்க மனைவி எந்த இடத்துல வந்து அவங்க கல்லறை இருக்கோ இவரை இங்கேருந்து அங்கே போய் அங்கே இறக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருந்திருக்கு பாருங்களேன். இவர் பார்த்தீங்கன்னா பேட்கிசன்ங்கிற ஒரு ஜெர்மன் இடத்துல தான் வந்து இவருமே தவறிடுறாரு. ஸோ இவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா ப்ரூகுட் சிமெண்ட்ரிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அவர் மனைவிக்கு பக்கத்திலே வந்து இவரே வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவர் இருந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் அவர் மனைவி மேல உள்ள அன்புல வந்து மறுபடியும் அவங்க மனைவி பக்கத்திலே போய் அவர் இருக்கிற மாதிரி ஒரு அவரோட வாழ்க்கை வந்து இருந்திருக்கு பாருங்களேன். ஸோ இவரோட வாழ்க்கை கதையே பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி அவர் ரொம்ப எந்த அளவுக்கு அவரோட சிறப்பான ஆளாக இருந்திருக்காரு பாருங்களேன். அவரோட பிஸ்னஸ்லயும் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் அவர் சிறப்பான மனிதராக இருந்திருக்காரு. அவரோட எப்படி சொல்ற விளையாட்டுக்கு வந்து அவருக்கு கொடுக்குற ஆதிக்கமாக இருக்கட்டும், அவர் வந்து
அவர் கொடுக்குற நன்கொடைகள்லாம் இருக்கட்டும். இது மாதிரி இவர் இல்லைண்டா பல விஷயங்கள் இல்லைங்கிற மாதிரி தான். இவர் இல்லைண்டாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் இருந்திருக்காது, இந்த டாடா ஸ்டீலுங்கிறது உருவாயிருக்காது. இவர் இல்லைண்டாக்க இந்தியன் ஒலிம்பிக்ஸுங்கிறதுல வந்து நம்ம பின்னடைவு வந்து சந்திச்சிருப்போம். இவர் இல்லைன்னாக்க இந்த மாதிரி சயின்ஸு, எஜுகேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இவர் எவ்வளோ நன்கொடைகள் வந்து கொடுத்துருக்காரா. இவர் இல்லைண்டா இதெல்லாம் இருந்திருக்காது. அதாவது இவர் தான் வந்து டாடா ஸ்டீலு, டாடா ட்ரஸ்ட்டு, அப்புறமேட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இதெல்லாம் வந்து இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதிக்கம் கொடுத்ததா இருக்கும். என்னன்னாக்க டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், டாடா ட்ரஸ்டாக இருக்கட்டும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி, இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு தூண். இந்த தூணை வந்து உருவாக்குனதே வந்து இவர் தான். ஸோ இவர் இல்லைண்டா அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி தான். ஸோ இவர் வாழ்க்கை கதையிலேருந்து நம்ம பல விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து அவரோட மனைவியோட எவ்வளோ ஒரு பாசம் அன்போட இருந்திருக்காரு பாருங்க. அவங்களோட தான் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி இவர் வந்து முடிவு எடுப்பாரு. அது போக நம்ம இவர்கிட்ட என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட கம்பெனி வந்து திவாலாகிற நிலைமையில இருக்கு. இவர் அப்பாவோட லெகசியை பார்த்தீங்கன்னா திவாலாகிற கம்பெனியை வாங்கி தான் அவரோட கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் இவரோட வாழ்க்கையை வந்து எப்படி இதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாதி வாழ்க்கை பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் டாடா ஸ்டீல்னா அவரோட அப்பாவோட கனவு வந்து இவர் தான் உருவாக்குறாரு. உருவாக்கி ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா World War I ஒன்று ஆரம்பிக்குது. அதனால இவரோட கம்பெனி வந்து ரொம்ப பாதிப்படையுது. இந்த இதில் அவரோட வேலை பார்க்குற ஆட்களுக்கு வந்து காசு கொடுக்க முடியாத நிலைமை வருது பார்த்தீங்களா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்குலாம் அது மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஓகே காசு கொடுக்க முடியலண்டா இப்போ இருக்கிற முக்காவாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நம்ம இதுலேருந்து நம்ம எவ்வளோ லாபத்தை வந்து சம்பாதிக்கலாம். இப்போ இருந்துகிட்டு இருக்க இவன் திவாலா ஆகிட்டு இருக்கு, அப்போ டக்குன்னு நம்ம காசு எடுத்துட்டு ஓட்டோம்னா நம்மளுக்கு லாபத்தில் நம்ம ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் யோசிக்கிறாங்க. ஓகே, இதில் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க, நான் எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல வரல. ஆனால் சில பேர் வந்து எப்படி சொல்கிறோம், முக்காவாசி பேரோட யோசனையை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓடுது. ஆனால் உண்மையிலேயே ஒரு ட்ரூ பிஸ்னஸ் மேனோட இதுலேருந்து வந்தவங்க, ஒரு ட்ரூ ஆண்டர்பிரினர்ங்கிற ஒரு ஃபேமிலி இதுலேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், ஒரு நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க வம்சாவளியில் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. என்னோட என் வாழ்நாளில் எனக்கு வேலைக்கு சேலரின்னு கொடுப்பாங்கல்ல, என் சேலரியை நான் வந்து உங்களுக்குலாம் கொடுக்குறேன். என் சேலரி, அதாவது என் வாழ்நாளில் வர சேலரியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படிங்கிறது கூப்பிடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு அவங்களோட அவரோட சொத்துக்கள்லாம் அவர் விற்றதா இருக்கட்டும், அவர் மனைவி நகையாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், அந்த காலத்துலேயே 1 கோடி ரூபாய்க்குள்ள லேண்டில் இதெல்லாம் காசை வந்து கொடுத்தாரட்டும், அவர் முக்கால்வாசி அதிலே அடைச்சிட்டாரு. மீதி இருக்கிறத வந்து இவர் இது மாதிரி சொல்றாரு, என்னோட வாழ்நாளில் நான் சம்பாதிக்கிற காசு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ மீன் நான் என்னோட சேலரியில நான் சம்பாதிக்கிற காசு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி இவர் வந்து அந்த கம்பெனியை வந்து எடுத்த அந்த ஒரு கஷ்டமான நிலைமையிலையும் அவர் எடுத்துட்டு போய் அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பெனியா இருக்கு, இப்போ ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானான ஒரு கம்பெனியா இருக்கு அப்படின்னா இவரோட பங்கு பெருசா இருக்கு. இதுலேருந்து நம்ம இதுதான் கத்துக்கலாம். நம்ம ஒரு கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுக்கு பயந்து ஓடாம நம்ம எப்படி அதுலேருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகணும்லாம் பார்க்காம, கஷ்டமா ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்கோம், அது நஷ்டத்துக்கு போகுது அப்படின்னா அதை பத்தி நம்ம ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கிறோம். அப்போ அது வந்து பல அனலைஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம், கரெக்டா இருக்குமா இருக்காதா, நம்மளுக்கு இதை எப்படி எடுத்துட்டு போறோம், அது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சுட்டு தான் ஆரம்பிச்சிருப்போம். அதுல வர சின்ன சின்ன கஷ்டத்துக்கு வந்து நம்ம பயந்து வெளியே ஓடாம, நம்ம அந்த கஷ்டங்களை வந்து ஒரு சேலஞ்சு, இது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம இன்னும் அந்த சேலஞ்சை வந்து இவர் வந்து ஓகே, என்னாட்டி என்னோட சேலரி இல்லைன்னாலும் என்னோட வாழ்க்கையை ஓட்ட முடியும், இந்த கம்பெனியை வந்து சூப்பரா எடுத்துட்டு வர முடியும்னு அந்த தொலைநோக்கு பார்வையோட இவர் வந்து பண்ணியிருக்காரு பாருங்களேன். அதுல தான் வந்து நம்ம இப்ப கத்துக்க வேண்டிய விஷயங்களே. அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட, அவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நெவர் கிவ் அப் ஒரு ஆட்டிடியூடோட அவர் பண்ணார் பாத்தீங்களா. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இவரோட வாழ்க்கை கதையை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. இந்த டாடா இண்டஸ்ட்ரீஸை வந்து உருவாக்குன, இந்த டாடா குரூப்ஸுங்கிறது வந்து உருவாக்குனதுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தினது வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க. அது நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் வந்து நான் ஒன்று பண்ணணும், நான் ஒரு யங் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, பிஸ்னஸ் இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இந்த மாதிரி வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அதோட கஷ்டங்கள், என்னென்ன ஐடியாஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் நாங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.